பெரியாரின் சிந்தனைகள் 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் பார்த்துட்ருக்கோம். பெரியாரின் சிந்தனைகள் வந்து இது வந்து பகுத்தறிவு ஒளி அப்படின்றாங்க. 20ஆம் நூற்றாண்டில் வந்து ஈரோட்டில் பிறந்திருக்காரு. சுயமரியாதைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார். இவருக்கு என்னென்ன பேர்கள்: வெண்தாடி வேந்தர், பகுத்தறிவு பகலவன், ஈரோட்டு சிங்கம், பெண்ணின போர் முரசு, சுயமரியாதை சுடர், பெர்னாட் ஷா. பெர்னாட் ஷான்றது வந்து அண்ணாக்கு, சரியா? இவர் வந்து தெற்காசியாவின் சாக்ரட்டீஸ் அப்படின்ற பேர், அதை ஞாபகம் வச்சுக்கணும். பெர்னாட் ஷா அப்படின்னா வந்து அண்ணாக்கு, பாட்ஷான்னு ஞாபகம் வச்சுக்கணும், அண்ணா. இது வந்து சாக்ரட்டீஸ் அப்படின்றது வந்து பெரியாருக்கு கொடுத்தது, சரியா? வைக்கம் வீரர், புத்துலக தொலைநோக்காளர் எல்லாமே இவர் பேர் தான். வெண்தாடி வேந்தர், பெண்ணின போர் முரசு, பகுத்தறிவு பகலவன், சுயமரியாதை சுடர், ஈரோட்டு சிங்கம், அதுக்கு வைக்கம் வீரர், தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ், புத்துலக தொலைநோக்காளர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் எதற்கு எப்படின்னு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பார். பகுத்தறிவுக்காக சாதி உணர்வு ஆதிக்க உணர்வை வளர்க்கிறது, மற்றவர் உரிமையை பறிக்கிறது, மனிதனை இழிவுபடுத்துகிறது, சாதி அது வந்து கட்டமைப்பை உடைத்தெறியணுன்றாரு. மதங்கள் மனித சமூகத்துக்கு நல்ல சினிமை தவிர்த்து இப்போதைக்கு நிலை என்ன, அது வந்து மனிதர்களா மதமா, கடவுள் மறுப்பு கொள்கையை வந்து அவர் ஆதரித்தார். அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷனில் வந்து பகுத்தறிவு, சுயமரியாதை, நல்லொழுக்கம், தொழில், மேன்மை வாழ்வு இதெல்லாம் தான் கற்றுக் கொடுக்கணும். அறிவியல் இருக்கணும், அறிவியலுக்கு பிரமாண செய்திகள் இருக்கக்கூடாது, மூடப்பழக்கம் இருக்கக்கூடாது, தற்சிந்தனை இருக்கணும், தன்னம்பிக்கை கல்வி தான் வேணுன்றாரு. இவர் எதை எதிர்த்தார்? ஹிந்தி திணிப்பு, குலக்கல்வி, தேவதாசி முறை, கல்லுண்ணல், குழந்தை திருமணம், மணக்குடை, மனப்பாடம் செய்கிறது, மார்க் பேஸில் இருக்கிற எஜுகேஷன் எல்லாத்தையுமே எதிர்க்கிறாரு. அறிவியல் வளர்ச்சிக்கு வந்து நூல்கள் தமிழில் அறிவியல் வளர்ச்சிக்காக நூல்கள் தமிழில் படைக்கப்படணும் அப்படின்றாரு. மொழி, நூல், இலக்கியம், மானம், பகுத்தறிவு, வளர்ச்சி, நற்பண்பு இதெல்லாமே கொடுக்கணுன்றாரு. மதம் இல்லை, கடவுள் இல்லை, அதுக்கப்புறம் வந்து சயின்ஸ் புக்ஸு இது மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றாரு. திருக்குறள்லாம் இருக்கிறதுலே பெஸ்ட்டு அப்படின்றாரு. அறிவியல் தத்துவம் ரெண்டுமே அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளை படித்தா சுயமரியாதை பெறுவர், ஊன்றி படித்தால் சுயமரியாதை பெறுவர் அப்படின்னு சொல்கிறாரு. மொழி தான் உலகின் போட்டி கருவி, காலத்திற்கு ஏற்ப மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. ஐயை வந்து ஐயின்னு மாற்றிருக்காரு, அவ்வை வந்து அவ்வுன்னு மாற்றிருக்காரு. ஸோ திருமணம் இப்படி தான் யூஸ் பண்ணுறோம் நம்ம. அப்படி மாற்றினது இவர் தான். அடுத்து மெயில் லெட்டர்ஸ், அதாவது புள்ளி வச்ச எழுத்துக்களை கம்மி பண்ணுறாரு, தமிழ் லெட்டர்ஸை கம்மி பண்ணுறாரு, இந்த லெட்டர் சேஞ்செலாம் பண்ணுறாரு. ஏன்னா அப்போ தான் பிரிண்டரில் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஈஸி. ஏன்னா ஒவ்வொரு லெட்டருக்கும் இப்படி பண்ணிகிட்டு இருந்தோம்னா கஷ்டம் இல்லை. ஸோ வந்து காமனாக ஒரு துணை எழுத்தை வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி உருவாக்குறாரு. அடுத்து 1978 தமிழ்நாடு அரசு வந்து இதை வந்து நடைமுறைப்படுத்துது. 1978 தான் தமிழ்நாடு அரசு வந்து இதை என்ன பண்ணுறது, நடைமுறைப்படுத்துது. மொத்தம் 13 சேஞ்சஸ் வந்து பண்ணியிருப்பார். அதை வந்து 78 வந்து அரசு வந்து நடைமுறைப்படுத்துது. நாட்டு விடுதலையை விட பெண் விடுதலை முதன்மை அப்படின்றாரு. வேலை வாய்ப்பில் 50% பெண்களுக்கு கொடுக்கணுன்றாரு. இவர் என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தார் அப்படின்னா, கல்வி, வேலையில் இடஒதுக்கீடு, அப்புறம் வந்து பெண்களுக்கான இடஒதுக்கீடு, அப்புறம் பெண்களுக்கு சொத்துரிமை, குடும்ப நலத்திட்டம், கலப்பு திருமணம், சீர்திருத்த திருமணம், இது ரெண்டும் வந்து பெரியார் பண்ணது நமக்கு ஈஸியாகவே ஞாபகம் வந்துடும். குடும்ப நலத்திட்டம் பண்ணியிருக்காரு. உரிமைன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒதுக்கீடுன்னு எல்லா ஒதுக்கீடும் பண்ணதும் இவர் தான். அடுத்து பொருளாதார தன்னிறைவு இல்லாத நிலையில் சிக்கனம் கடைபிடிப்பது கட்டாயம் அப்படின்றாரு. விழா சடங்கு மூடப்பழக்க வழக்கத்துலலாம் செலவு பண்ணாதீங்கன்றாரு. அதுக்கப்புறம் 1938 நவம்பர் 13 சென்னை பெண்கள் மாநாட்டில் ஈவேரா பெரியார் அப்படி பெண்கள் மாநாட்டில் தான் வந்து இவருக்கு பெரியார்னு பேர் கொடுத்துருக்காங்க, சரியா? பெண்கள் வந்து அதாவது மார்ச் 8 தான் வந்து விமென்ஸ் டே. ஸோ 38 அப்படின்னு ஞாபகம். அந்த 38 தான் பெரியார்னு பட்டம் பெண்கள் கொடுத்துருக்காங்க பெண்கள் மாநாட்டில். அடுத்து 27/6/1970 வந்து யுனெஸ்கோ மன்றம் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் வந்து தெற்காசியாவின் சாக்ரட்டீஸ் அப்படின்ற பட்டம் கொடுத்துருக்காரு. நல்ல தலைவணங்கி 7ன்றனால தலைவணங்கி வாங்கியிருக்காரு சாக்ரட்டீஸ் பட்டம். அடுத்து இயக்கம், இதழ்கள். சுயமரியாதை இயக்கம் வந்து இவர் நடத்தினது வந்து சுயமரியாதை மொத்தம் 5 லெட்டர் இருக்கா, 1925 உருவாக்கியிருக்காரு. சுயமரியாதை தான் இவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.